கோல் அச்சுவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை பார்க்க போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வாங்கிறதுக்காக கொடுக்குற வீடியோ இல்லை. ஸோ முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம சொல்லப்படுற எல்லாமே. ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 பாயிண்ட் என்ன இருக்குது, 12 பாயிண்ட் உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ, அப்படியே என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ அதுதான் கிட்டத்தட்ட இப்போ இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இந்த 24 இந்த சப்போர்ட்லேருந்து மேலே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு தான் போய்கிட்டு இருக்குன்றது நம்மளால் உணர முடியுது. ஸோ அதாவது பார்க்கவும் முடியுது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன கேண்டிலாக பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ எதுக்கும் பேரிஷ் கேண்டிலுக்கு பதிலாக இந்த சின்ன கேண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில் பரவாயில்ல. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இருந்தாலும் நிறைய ஸ்டாக்கு உங்களுக்கு நேற்று பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ ரொம்ப அண்டர் பர்ஃபார்மாக தான் இருக்குது. மேலேயும் போகலை, கீழேயும் போகலை, நியூட்ரலாகவே இருக்குது. நிஃப்டி மாதிரியே உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். ஓகே, இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எல்லாருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஓகே, பேங்க் நிஃப்டி. இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட அதாவது 160 பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஒரு 160 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் மேலே தான் போயிருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன்லேயே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு டெய்லி இதைத்தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த சேனல்லையே தான் உங்களுக்கு என்ன ஆகிக்கிட்டு இருக்கு, மாற்றி அங்கே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கேயே அரைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஏதாவது ஒரு பக்கம் உடைக்கும். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, ஸோ அப்சைடில் தான் பேங்க் நிஃப்டியும் மேலே தான் போகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்குக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீக்லி சார்ட் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டாக்கோட வியூ நம்ம எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த பிரேக் அவுட்டை மட்டும் நான் காட்டிட்டு உங்களுக்கு இங்கே எடுங்க அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்காது. ஓகே, இதோட ஆல் டைம் ஹை 580. ஸோ அங்கேருந்து அதாவது ஜோதிஸ் லேப் உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை 580. அங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குன்னா கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ நல்ல ஓரளவுக்கு டீசெண்டான ஃபால். இந்த ஃபாலை முடிச்சுட்டு இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷனில் இந்த ஸ்டாக் இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போது நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம். ஸோ டெய்லியில் பார்த்துட்டு நம்ம இப்போ கரண்ட்டாக நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இன்னொரு விஷயம், ஸோ சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் எனக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ இன்றைக்கி பாதி ஸ்டாக்கையும் மீதி இருக்கிறதையும் நாளைக்கும் உங்களுக்கு நான் வீடியோவில் கொடுக்குறேன். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சில ஸ்டாக்கு எல்லாம் இருக்குது, இந்த லாங் டேர்முக்கு கேட்டாங்க. அதை நான் சண்டே உங்களுக்கு கொடுக்குறேன். டிவிஎஸ் மோட்டார் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸும் லாங் டேர்முக்கு வாங்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம சண்டே பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம இந்த ஜோதிஸ் லேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் உங்களுக்கு என்ன இருக்குது வந்திருக்கு. ஸோ கரெக்டாக நம்ம இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் இப்போது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்
இந்த சப்போர்ட்டில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ அகைன் மறுபடியும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 or 4% வந்து மேலே போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி வாங்கியிருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஹோல்டு பண்ணலாம். ஸோ கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போது நியூ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று இந்த சப்போர்ட்டுக்கு வரணும். இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் ஆகும்போது வாங்கணும். இல்லை இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் வாங்குறீங்கனாலும் வாங்கலாம். ஏன்னா ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 3 or 4% தான் உங்களுக்கு எஸ்எல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மறுபடியும் இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இந்த டைம் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர்த்து டைம் என்ன இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த சேனல்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. ஸோ ஃபோர்த்து ஸ்விங் எப்போயுமே என்ன ஆகும், உங்களுக்கு உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன். ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னு தாராளமாக இப்போ வாங்கலாம். அதுக்காக 4வது டைம் உடைச்சே ஆகும் அப்படின்னு உறுதியாக யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ 4th டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இதோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த 311 உங்களுக்கு எஸ்எல்லாக இருக்கும். ஸோ 311 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் 358, அதாவது இந்த ஸ்விங்கோட ஹை. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், 400. ஸோ இந்த ரேஞ்சை வச்சுக்கலாம். ஸோ தேர்டு 420. ஸோ 420 இல்லைனா இந்த ஹை, அதாவது 425 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை. நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், ஃபண்டமெண்டல் பார்க்கணும், வேல்யூஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஷிவாலி பவர் கண்ட்ரோல் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த 395 அப்படின்றது உங்களுக்கு இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து உங்களுக்கு ஐபிஓ ப்ரைஸில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே தான் இது வரைக்கும் விழுந்திருக்கு. ஸோ இப்போது இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பவுன்ஸ் பேக்லேருந்து நம்ம இதை ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போது கரெக்டாக, ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. நீங்கள் இந்த ஸ்டாக்கெல்லாம் வாங்கும்போது கண்டிப்பாக இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ஓன் அனாலிசிஸ் படி நீங்கள் வாங்குங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது இப்போது இந்த சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு என்ன ஆகுது, பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஒரு நேற்றுக்கு வந்து உங்களுக்கு லாஸ்ட் 2 டேஸாக என்ன இருக்குன்னா பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அகெயின் இப்போது நீங்கள் இந்த பவுன்ஸ் பேக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நமக்கு டார்கெட். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ மேபி வராமையும் கூட இதோட மேலேயும் கூட போகலாம். பட் நம்ம வந்து எதையும் கரெக்டாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டார்கெட்டாக வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு டார்கெட். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஷார்ட் டேர்முக்குலாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபண்டமெண்டலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட டெசிஷன் எடுக்க. நான் முழுக்க இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங் தான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இது சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு கிடையாது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துலாம். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழே ஸோ இந்த விக்கு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம். இந்த விக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இதிலேருந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், வெளியில் எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். இதுக்கு கீழே இந்த 100க்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் கண்டிப்பாக வந்துடணும்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சென்கோ கோல்டு. இந்த சென்கோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். இதோட ஐபிஓ ப்ரைஸ் இங்கே இருக்குது. 2024 உங்களுக்கு 2023 நினைக்கிறேன். ஆமாம், 2023-24 ஐபிஓக்கு வந்துச்சு. இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு ஒரு நல்ல ரேலிங்க. அந்த ரேலியை முடிச்சுட்டு இப்போ என்ன இருக்குன்னா டவுன் சைடில் தான் கீழே வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டாக்கை நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு பார்க்கலாம். கரெக்டாக இந்த ஸ்டாக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இந்த டைம் என்ன ஆகுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது உடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த டைம் பாருங்களேன், இது 4th டைம். இந்த டைம் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இதை நீங்கள் உடைக்கணும். உடைச்சதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணணும். ஒன்று, இந்த சேனலை பிரேக் பண்ணணும். அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரணும். அதாவது இங்கே பாருங்களேன், இந்த சேனலுக்கு மேலே உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா என்ட்ரி எடுத்துக்கிடலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து டவுன் சைடில் ஒரு வேளை வந்துருச்சுன்னா இந்த சப்போர்ட்டில் இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் இங்கே இந்த ப்ரைஸில், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனோட டாப்பில் இங்கே என்ன பண்ணலாம், உங்களுக்கு டார்கெட்டை கொடுத்துட்டு வெளியில் நம்மளோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். என்ட்ரி எடுக்கிறாரு இருந்தால் இங்கே எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹையை ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு ட்ராப் பண்ணிடுறேன். ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் அப்படின்றதுனால நம்ம எப்போயுமே என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும். ஒரு நிமிஷம், இந்த ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஆமாம் பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 375க்கு மேலே உங்களுக்கு அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களுக்கு அப்படி இருந்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணலாம், ஷார்ட் டேர்முக்கு கூட நீங்கள் இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கலாம். இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, நான் பார்த்துருக்கேன். ஒரு நல்ல ரிசல்ட்டை, சூப்பரான ரிசல்ட்டை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த ஸ்டாக்கில் ஸ்விங் ட்ரேடிங் தாராளமாக பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே, செகண்ட் டார்கெட் இங்கே வச்சுக்கலாம், இந்த ஹை. தேர்டு பார்க்கும்போது நீங்கள் அதோட ஆல் டைம் ஹை. இல்லை நீங்கள் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு, ஏன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கு, இதை உடைக்கணும். உடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்முக்காக வச்சுருக்கீங்கன்னா நான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்களும் உங்களோட அனாலிசிஸை பண்ணிடுங்க. நான் ரிசல்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஸ்வெலக்ட், அதாவது ஸ்வெலக்ட் எனர்ஜி. இந்த ஸ்வெலக்ட் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபால், அதாவது ஒரு நல்ல ரேலி கொடுத்துட்டு அகைன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபாலில் இப்போ இருக்குது. கிட்டத்தட்ட 1x ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஷார்ட் டேர்ம் போகணும் அப்படின்னா நீங்கள் ஃபண்டமெண்டல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும். ஒன்லி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்விங் ட்ரேடிங் தான் நம்ம இப்போது பார்க்குறோம். ஓகே, நான் இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அதோட ஆல் டைம்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும் ஒன்று. அதே சேம் டைம் இந்த சேனலையும் பிரேக் பண்ணணும். இப்போது உள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் இப்போ உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம ஆல்ரெடி பார்க்குறதாம் ஒரு லாங் கன்சாலிடேஷன் ஒன்று. பொதுவாகவே ஒரு ஸ்டாக் லாங் கன்சாலிடேஷனில் இருந்துட்டு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வெறித்தனமாக ஏறும் ஒன்று. இன்னொரு அந்த மொமெண்டம் ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும். இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இந்த கன்சல்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட ரிசல்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இது எல்லாமே ஸ்மால் கேப் ஸ்டாக்கு தான். ஸ்மால் கேப் டு மைக்ரோ கேப்பாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதோட ரிசல்ட்ஸு ஃபண்டமெண்டல் எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஸ்விங் ட்ரேடிங்க்கு பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்காக பண்ணுறதா இருந்தாலும் கூட நீங்கள் இந்த மாதிரி சின்ன ஸ்டாக்குலாம் பண்ணும்போது, ஸ்மால் கேப் ஸ்டாக்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம் ஒன்று. இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட் லைன், அதாவது இந்த சப்போர்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா,
இங்கே ஒருவேளை இதை உடைக்காமல் சம்டைம்ஸ் வந்து 5th டைம் உடைக்கும். இங்கே வந்துச்சுன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். எஸ்எல் வந்து இந்த சேனலுக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க, இந்த சப்போர்ட்டில் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இந்த அதாவது ஒன்று இந்த சேனல் ஃபஸ்ட் இங்கே தான் வரும். இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்தால் கண்டிப்பாக இந்த சேனல் தான் உங்களுக்கு டார்கெட்டாக வரும். அதாவது ஆமாம், இங்கே நீங்கள் புக் பண்ணிடலாம். நீங்கள் என்ட்ரி வந்து இதுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை, அது ஆல் டைம் ஹைலேருந்து வருது பார்த்தீங்களா, இந்த சேனல் ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற பாஸ் ஆகிற இந்த சேனலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த சேனல், அதாவது 991 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை, உங்களுக்கு ஆல் டைம் ஹை 1487 உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை 1374. இந்த 1374லேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலுங்க. இந்த ஃபாலை முடிச்சுட்டு இப்போ என்ன இருக்குன்னா உங்களுக்கு சைட்வேஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம இப்போது எப்போ பை பண்ணலாம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டேன். இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு அப்பர் சர்க்யூட் லோயர் சர்க்யூட் ஸ்டாக் அப்படின்றது உங்களுக்கு நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த கன்சாலிடேஷன் ஜோனில் வந்து நிறையா இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ நீங்கள் அப்பர் சர்க்யூட் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அப்பர் சர்க்யூட் லாக் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்டாக் உங்களால் வாங்க முடியாது. ஒருவேளை நீங்கள் வாங்கிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லோயர் சர்க்யூட் அடிச்சுன்னு வைங்களேன். லோயர் சர்க்யூட்னால் உங்களுக்கு 5% ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க அந்த சர்க்யூட் லெவல். ஸோ இந்த ஸ்டாக்குக்கு என்ன லெவல் அப்படின்றது நான் கரெக்டாக தெரியல. என்னை பொறுத்தளவுக்கு பார்க்கும்போதே 5% தெரியுது. ஸோ லோயர் சர்க்யூட் அடிக்கும்போது உங்களால் என்ன பண்ண முடியாது, விற்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக தான் ட்ரேட் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுவும் உங்களுக்கு என்ன 4th ஸ்விங் தான். கீழேருந்து பார்க்கும்போதும் 4th ஸ்விங், மேலே ரெசிஸ்டன்ஸும் 4th ஸ்விங். ஸோ இந்த டைம் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நம்ம ஆல்ரெடி போன இதில் சொன்ன மாதிரி தான், ஒன்று என்ட்ரி இந்த சேனல், அதாவது சப்போர்ட், இல்லை அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். இந்த சப்போர்ட்டில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு டார்கெட், ஃபஸ்ட் டார்கெட் 688. எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலை பிரேக் பண்ணி கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது ரிசல்ட்ஸு ஃபண்டமெண்டல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் இகேசி, எவரெஸ்ட் கெண்டோ சிலிண்டர் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் அவுட் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ட்ரி எடுக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எஸ்எல் வந்து எங்கே வைக்கலாம்னா, சரி, இந்த சேனலுக்கு கீழே, அதாவது இந்த கேண்டிலோட லோ நம்ம ஸோ இங்கே வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். ஸோ 133 உங்களுக்கு எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த 192 ஆர் இல்லைனா இந்த ப்ரைஸ் நியரில் தான் இருக்குது. 166, ஒன்று 166 இல்லை 192. உங்களுக்கு மொமெண்டம் ரொம்ப வேகமாக இருந்துச்சுன்னா இந்த 196 வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாது. ஸோ 192 நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கணும். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹை 228. ஸோ இந்த ஸ்டாக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்றத பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரிசல்ட் மட்டும் வந்திருக்கான்னு பத்தாது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே மைக்ரோ கேப் டு மிட் கேப், அதாவது ஸ்மால் கேப்பாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இதோட ஃபண்டமெண்டெல்லாம் பார்த்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிளியர் கட்டாக உடச்சிருக்கு. ஸோ அதையும் கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்தோட
கன்சாலிடேட் ஜோனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் 4 மந்த்தில் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 6 மந்த்ஸோட கன்சாலிடேட் ஜோனை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. சப்போஸ் அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11% நினைக்கிறேன், 10% வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ அப்சைடில் தான் போயிருக்கு. அப்படின்றப்ப ஒரு ரீடெஸ்ட் கூட எடுக்கலாம். அப்படி ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா அங்கே நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஒரு 20,000 இல்லை ஒரு 10,000 இதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். 5,000 நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு 5,000 நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஒருவேளை கம்மியான அமௌண்ட்டை இந்த மாதிரி ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நிறைய அமௌண்ட்டை கொண்டு போய் யாரும் போட்டுறாதீங்க. ஸோ ரிஸ்க்கு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரிஸ்க்கை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட ஓன் டெசிஷனை நீங்கள் எடுங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டாக் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் சப்ஸ்கிரைப் கேட்ட ஸ்டாக்கு இன்னும் சில ஸ்டாக்குகளில் தான் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். இன்னும் சில ஸ்டாக்குகளை நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து லீவு.